ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கோல்டு சேவிங் ஸ்கீம் அந்த ரிலேட்டட் வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கி நான் மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் கோல்டு சேவிங் ஸ்கீம் பற்றி உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீமில் வந்து 3 டைப் ஆஃப் ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸ்கீம் வந்து கோல்டன் ப்ளூம், ஸ்கீம் 2 வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் க்ளோ, ஸ்கீம் 3 வந்து கோல்டன் ப்ளஸ். ஸ்கீம் வந்து கோல்டன் ப்ளூம் அப்படின்ற ஸ்கீம் வந்து 11 மந்த் இன்ஸ்டால்மெண்ட் நீங்கள் பே பண்ணணும். நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட்டை வந்து மணியாக தான் அவங்க அக்யூமுலேட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மந்த் 1000 பே பண்ணுறீங்கன்னா 1000 ருபீஸ் வந்து உங்கள் கார்டில் இந்த மந்த்துக்கு வந்து அவங்க வந்து என்ட்ரி போடுவாங்க. ஸோ இப்போ 11 மந்த்ஸ் நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா 11,000 ருபீஸ்க்கு அன்றைக்கி என்ன கோல்டு ரேட், ஆஃப்டர் 11 மந்த்ஸ் என்ன கோல்டு ரேட் இருக்கோ அதுக்கான கோல்டை வந்து ஜுவல்லை வந்து நீங்கள் வந்து 18% அப் டு 18% வரைக்கும் மேக்கிங் சார்ஜ் இல்லாமல் நீங்கள் வந்து ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்கீம் 1. ஸ்கீம் 2 வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் க்ளோ. இது வந்து 11 மந்த் பே பண்ணணும். இந்த ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா கிராம்ஸில் வந்து கோல்டு வந்து அக்யூமுலேட் ஆகும். ஸோ இந்த மந்த் நீங்கள் 5000 பே பண்ணுறீங்க அப்படின்னா இன்றைக்கி கோல்டு ரேட் என்னவோ நீங்கள் பே பண்ணும்போது அது 5000 ருபீஸ்க்கு என்ன கிராம் வருமோ அந்த கிராமை வந்து அவங்க வந்து நமக்கு வந்து நோட்டில் வந்து என்ட்ரி போடுவாங்க. ஸோ இப்போ ஆஃப்டர் 11 மந்த்ஸ் வந்து நீங்கள் பே பண்ணி முடித்ததுக்கப்புறம் எவ்வளோ கிராம்ஸ் வந்து நீங்கள் அக்யூமுலேட் பண்ணியிருக்கீங்களோ அந்த கிராம்ஸ்க்கு அப் டு 14% வரைக்கும் நீங்கள் மேக்கிங் சார்ஜ் இல்லாமல் ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸ்கீம் 3 வந்து கோல்டன் ப்ளஸ். இது வந்து ஒன் டைம் பேமெண்ட், 11 மந்த் அட்வான்ஸ் பேமெண்ட். ஸோ நீங்கள் ஒரு பல்க் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் 11 மந்த்க்கு அப்புறம் நீங்கள் போயிட்டு கோல்டு ஜுவல்லரி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நோ மேக்கிங் சார்ஜ் அப் டு 18% வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 சேவிங் ஸ்கீமில் உங்களுக்கு எந்த பெஸ்ட்டு சேவிங் ஸ்கீமாக இருக்கோ அதில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் க்ளோ அப்படின்றது வந்து நான் வந்து சூஸ் பண்ணியிருக்க சேவிங் ஸ்கீம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம மந்த்லி பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு அவங்க கிராம்ஸில் வந்து அக்யூமுலேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம 11 மந்த்ஸ்க்கு அப்புறம் வாங்கும்போது நமக்கு வந்து இன்றைக்கி பே பண்ணுற மந்த்லி பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு வந்து கிராம்ஸில் அக்யூமுலேட் பண்ணுறதுனால ஆஃப்டர் 11 மந்த்ஸ் நம்ம வந்து 14% வரைக்கும் மேக்கிங் சார்ஜ் இல்லாமல் ஜுவல் வாங்கிக்கலாம். மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 14%க்கே வந்து நிறைய இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து நியூ மாடல் இயரிங் கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்குது. நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் சேவிங் ஸ்கீம் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆப் மூலயமாவும் நம்ம ஜாயின் பண்ணலாம். ஸோ ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மை அக்கௌண்ட்டில் போய் ஆப்பில் வந்து நீங்கள் என்ன சேவிங் ஸ்கீமோ அந்த கோல்டு பர்ச்சேஸ் பிளான்ஸை வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து நியூ பிளான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இன்ஸ்டோரில் போய் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த மாதிரி நிறைய கோல்டு சேவிங் ஸ்கீம், குக்கிங் வீடியோஸ், ரிவ்யூஸ் இதெல்லாம் நான் போடுறேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.